தமிழக வெற்றி கழக சார்பில் இன்னைக்கு கல்வி விருது வழங்கும் விழா சென்னை திருவான்மியூர்ல நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் விஜய் பேசாத அரசியல்னு சொல்லப்பட்டு இருந்த நீட் எதிர்ப்பு, மாநில பட்டியலில் கல்வி, மாநில சுயாட்சி அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமா ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து பேசியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய். ஆக்சுவலாக எதுவும் பேச வேணான்னு தான் நினைச்சேன். பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு நான் பேசலைன்னா அது அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அது என்னவா இருக்குன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நீட்டை பற்றி தான். இந்த நீட்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்குது. நீங்கள் 1975க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு. இது பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். இது நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள், பல்வேறு பார்வைகள், டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது இருக்கணுன்றதான் என்னுடைய பார்வை. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மாநில மொழியில் படிச்சுட்டு, ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு, NCERT சிலபஸில் தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா. அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கல்வி விருது விழா மாணவர்கள் மத்தியில ஒரு மாநாடு போலவே நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, விஜய் மட்டும்தான் அரசியல் பேசுவாரு அப்படின்னு பார்த்தா, மேடை ஏறின மாணவர்களும் கூட வந்திருந்த பெற்றோர்களுமே அரசியல் பேசினாங்க. அதிலேயும் குறிப்பா இவர் பேசும்போது அப்படியே அரங்கமே அதிர்ச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அரசியல் போருக்கு தயாராகிட்டு இருக்கும் தாவேகா தலைவர் விஜய்க்கு அத்துமீறுதா அரசு இலக்கணம், தளபதி இறங்கித்தான் போற முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அதை விஜயும் கூர்ந்து கவனிச்சுட்டே இருந்தாரு. ஒரு சேர வந்த வழிகள் உனக்காக காலம் கொடுக்க, வீந்தாலும் வழியில் வானம் முடியாது இவரை தடுக்க, போதாது கேலி கிண்டல் இந்த கேடகத்தை கிழிக்க, ராஜாங்கம் கோடி இருக்கு என் தலைவன் கொடியை பிடிக்க, வீசு விமர்சனத்தில் அழியாத இந்த நெருப்பு, தளபதியாக போட்ட வெறித்தனம் தான் உழைப்பு, காக்கும் தெய்வம் இது களத்தில் இறங்கி நின்னா, வேர்த்துடும் எதிரிக்கெல்லாம் குட்டி ஸ்டோரி சொன்னா, ஓங்குது கையொன்னு உரிமை மீக்கத்தான், தாங்கணும் தோல் நின்று தலைமுறை காக்கத்தான், புரட்சி தீப்பிடிக்க மாற்றம் ஒரு உன்னால் தான், உரசி நீ பிடிச்சா கத்தி அது செங்கோல் தான், விமர்சனம் எரிச்சு வந்த எழுச்சி அன்று தீயாக, காலம் கேட்கும் நல்ல தலைவன் எங்கள் தலைவன் இன்று நீயாக, அத்து மீறுதான் அரச இலக்கணம், தளபதி இறங்கி தான் போற முடிக்கணும். அட, இந்த விழாவே இப்படி நடக்குதுன்னா இன்னும் வரப்போற அரசியல் மாநாடு, பொதுக்கூட்டங்கள் அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு கட்சி தொண்டர்கள் மத்தியில சுவாரஸ்யமும் கூடிட்டு இருக்கு. அதை நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, என்றும் நல்லவங்க எல்லாமே உங்க பின்னால நினைச்சதெல்லாம் நடத்தி